செல்வம் இல்லாமல் அன்பால் உலகை மாற்றிய அன்னை தெரசாள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 22ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தையிலே குறிப்பாக புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசாளை நினைவுகூர திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி யுகோஸ்லேவியாவின் அல்பேனியா நகரில் பிறந்தவர். பிறப்பில் இவரின் பெயர் ஆக்னஸ். சிறு வயதிலிருந்தே அன்பும் கருணையும் நிறைந்த இவர் கடவுளின் சேவைக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இவ்வாறு தன்னுடைய வாழ்வு முழுவதும் 1929ஆம் ஆண்டு இந்தியா வந்து ஆரம்பத்தில் ஆசிரியராக பணியாற்றினார். ஆனால் அவர் சுற்றிலும் காணப்பட்ட நிலைமைகள், பசியால் வாடும் மக்கள், சாலை ஓரத்தில் இறப்பதற்கு துடிக்கும் நோயாளிகள், பராமரிப்பு இல்லாமல் வாடும் குழந்தைகள், இவருடைய உள்ளத்தை மாற்றி அவர்களுக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதும் அர்ப்பணிக்க தூண்டியது. ஒருமுறை கல்கத்தா நகரில் சாலை ஓரத்தில் ஒருவன் நோயால் வாடி குப்பையில் கிடந்தான். புழுக்கள் உடலை மூடியிருந்தன. யாரும் அணுக தயங்கினர். ஆனால் அன்னை தெரசா அருகே சென்று தன் கைகளால் அந்த மனிதனை தூக்கி தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர் காயங்களை சுத்தம் செய்து மருந்து பூசி உணவு கொடுத்து அன்பான வார்த்தைகளால் ஆற்றினார். அந்த மனிதன், என் வாழ்க்கையில் முதன்முறையாக யாரோ என்னை மனிதனாக நேசித்தார்கள் என்று கண்ணீர் மல்க சொன்னார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடும் கல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாள் தன்னுடைய வாழ்வு முழுவதும் சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அனாதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னும் சிறப்பாக யாராலும் கண்டுகொள்ளப்படாத மக்களை அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் செய்து அவர்கள் உடல்களில் இருந்த உடல் நோயை குணப்படுத்த புண்களிலே மருந்து போட்டு இவ்வாறு பல பணிகளை செய்து செல்வம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய அன்பால் உலகையே மாற்றிய ஒரு மிக பெரும் தாயாக விளங்குகிறார் அன்னை தெரசாள். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்வு, ஒரு முறை சாலை ஓரம் செல்கின்ற பொழுது தனக்கு இருந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் அவரை காரி துப்பினார். அவ்வாறு துப்பினதற்கு தெரசாள் கூறிய பதில், இது எனக்கு, ஆனால் என்னை சார்ந்திருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் வெக்கி தலை குனிந்தவராக தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஒரு சில உதவிகளை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அன்னை தெரசாள் தன்னிடம் செல்வம், பட்டம், பதவி, அதிகாரம் இது எதுவுமே இல்லாமல் வெறும் அன்பால் மட்டுமே அந்த மனிதனையும் மாற்றினார், இந்த உலகத்தையும் மாற்றினார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னிடம் செல்வம் இல்லை, பணம் இல்லை, பட்டம் இல்லை, பதவி இல்லை, அதிகாரம் இல்லை என்று நினைத்து கடவுளுக்கு பணி செய்வதற்கோ பிறருக்கு உதவுவதற்கோ உங்களிடம் ஒன்றுமில்லை என்று நினைக்கலாம். ஆனால் புனித அன்னை தெரசாளை போல நீங்கள் அன்பால் பிறரை மாற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். குடும்பத்திலும் கூட நாம் ஒரு சில நேரங்களிலே துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அன்பால் அந்த பிரச்சனைகளை வெற்றி கொள்வதற்கு ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும். அதை போலவே நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய கிராமங்களிலே இருக்கக்கூடிய அனாதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர்கள், சாலை ஓரங்களிலே உண்பதற்கோ படுப்பதற்கோ கூட இடமில்லாமல் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை காண்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் நம்மால் என்ற உதவியை செய்து அவர்களை நாம் ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளால் தேற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு அடிப்படை கடமைகளை நாம் செய்து கொடுக்கின்ற பொழுது நாமும் அன்னை தெரசாளை போல அன்பால் இந்த உலகத்தை மாற்ற முடியும். எனவே இந்த நாளிலே நாம் அன்பால் பிறருடைய வாழ்வை மெருகேற்ற, பிறருக்கு ஒளி கொடுக்க தேவையான அருள் வேண்டி புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசாள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மன்றாடுவோம். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.